உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ தங்கமும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆஸ்திரேலிய யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரம் மாவட்டத்திலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்வை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர்களும், பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு போர்வை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை, மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே விழுப்புரம் மாவட்டத்தினை சார்ந்த காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா கதிரவன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகுந்த உறுதுணையாக அவர் இருந்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாநிலத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய ராஜீவ் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் தங்களுடைய சக தோழர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கல்லூரி மாணவர்கள், அவரோடு படித்த கல்லூரி மாணவர்களிடம், மற்ற மக்களிடமும் இந்த நிகழ்ச்சிக்கான பண உதவி அவர்கள் பெற்று இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் ஐயா சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஊர் மக்கள் சிறப்பான முறையிலே அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நல்ல முறையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு முக்கியமாக நிறைய பேர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அங்கே பாத்திமா மெட்ரிகுலேஷன் பள்ளி, விருத்தாச்சல் திசாவி, அதை போன்று கள்ளக்குறிச்சியினுடைய மவுண்ட் கார்மல் மெட்ரிக் பள்ளி மற்றும் தொண்ணூறு நாவல நெடுஞ்செழியன் பொறியியல் கல்லூரி முன்னாள் மாணவர்கள், இவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பண உதவி செய்து இந்த நிகழ்ச்சி இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த மக்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்தது. இந்தியா ஒரு ஏழைகள் அறிந்த பணக்கார நாடு என்பதைத்தான் அது உணர்த்தியது. இந்தியாவிலே 2 இந்தியா இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒரு இந்தியாவிலே வசதியாக வாழ்கிறவர்களும், வசதி இல்லாத ஒரு மக்களும் இந்த கிராமப்புறத்திலே அவர்கள் தான் நமக்கு எல்லா உணவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறவர்கள். அவர்களுடைய கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை வாழ்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருந்தது. இந்த நிலையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும், அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியை நாம் பெற்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை காமராஜர் மக்கள் கட்சியும் முயன்று உருவாக்கி வருகிறது. அது பெரிய அளவிலே அது நடக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து உழைப்போம். இந்த சமூகத்திலே அமைதியாக ஒரு சமூகத்தையும் வருங்கால சந்ததியினர் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், கஷ்டமில்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஒரு நல்ல சூழ்நிலை நாம் உருவாக்குகின்றோம். அதற்கான பணியைத்தான் காமராஜர் மக்கள் கட்சி தொடர்ந்து செய்து வருகிறது. அந்த முயற்சியிலே ஐயா தமிழக மண்ணினுடைய தலைமையிலே காமராஜர் மக்கள் கட்சி குறைவான ஒரு எண்ணிக்கையில் உள்ள மக்களை பெற்றிருந்தாலும் கூட அது சிறப்பான மக்களை அது பெற்றிருக்கிறது என்பதுதான்
முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். குறிப்பாக ஐயா அஹ், கதிரவன் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது காமராஜர் மிகப்பெரிய ஒரு பற்றாளராக அவர் இருப்பதை நான் ஐயா கண்ணறி மணியனோடு சுமார் அவர்கள் 40 ஆண்டு காலம் பயணிப்பதாக சொன்னார்கள். இப்படி ஒரு சிறப்பான அஹ், ஒரு மனிதர்களை எல்லாம் இந்த காமராஜர் மக்கள் பேச்சு பற்றி இருக்கிறது நினைக்கும் போது நிச்சயமாக நாம் வெல்வோம் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கையும் நமக்கு வருகிறது. நாம் தொடர்ந்து உழைப்போம். இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்குவதற்கும் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைமையை நாம் உருவாக்குவதற்கும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம், உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.